சர்க்குருவே சரணம். என் பிள்ளைகளே, என் மனதை வாட்டிக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளை இன்று என்னிடம் இறக்கி வை. நீ சுமக்க முடியாத பாதை ஏன் தனியாக சுமக்கின்றாய்? நீ அழுத கண்ணீரை நான் அறிந்திருக்கின்றேன். யாரிடமும் சொல்ல முடியாமல் இரவு முழுவதும் விழித்திருந்த நாட்களை நான் பார்த்திருக்கிறேன். இனி பயப்படாதே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டுடா சாமி. எவ்வளவு இருள் இருந்தாலும் விடியல் உண்டு. உன் வாழ்க்கையில் அமைதியின் கதவு திறக்கும். நாளை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பாய். என் பிள்ளையே, கடன் உன்னை மனதை பயமுறுத்துகின்றதா? வீட்டில் யாரிடமும் சொல்ல முடியாத தனியாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த பயம் சுமையை குறைக்காது. மனதை உறுதியாக வைத்து கொள்ளுடா சாமி. உழைப்பை விடாதே. நல்ல எண்ணத்தை கைவிடாதே. இன்று கனமாக இருக்கும் உன் இதயம் நாளை நிம்மதியாக சுவாசிக்க நாள் வரட்டும். என் பிள்ளைய, வேலை இல்லாமல் அலைந்து திரியும் உன் கால்களில் வலிகளை நான் அறிவேன். ஒவ்வொரு நேரமும் நேர்முக தேர்வும் நம்பிக்கையோடு சென்று அமைதியாக திரும்பி வந்த உன் மனவேதனையை எனக்கு தெரியும். மனம் முடியாதடா சாமி. உன் திறமையை வளர்த்து கொண்டே இரு. உனக்கான சரியான வாய்ப்பு சரியான நேரத்தில் அமைய வேண்டும் என்று நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் சாமி. என் பிள்ளையே, உன் வீட்டில் அமைதி இல்லையா? சிறிது வார்த்தைகள் பெரிய காயங்களை ஏற்படுத்துகின்றதா? கோபத்தை விட அன்பு பெரியதுடா சாமி. பழி வாங்குவதை விட மன்னிப்பு பெரியது. உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பு ஒலிக்க வேண்டும் என்று என் ஆசை. ஒருவர் புரிந்து கொள்ளும் மனம் வேண்டும். அமைதியும் ஒற்றுமையும் உன் இல்லத்தில் நிலைக்க என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கட்டும்டா சாமி. என் பிள்ளையே, உன் உடல் நலத்தை நினைத்து தினமும் பயப்படாதே. பயம் மனவை சோர்வடை செய்யும். உன் உடலை மனதையும் கவனித்து கொள்ளுடா சாமி. தேவையான மருத்துவ ஆலோசனையை பின்பற்று. ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள். அமைதியான மனம் உனக்கு புதிய தைரியத்தை தரட்டும்டா சாமி. என் பிள்ளையே, உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருந்துகின்றாயா? உன் நல்ல மனதை நான் மதிக்காதவர்களை நினைத்து நீ அழாதே. காலம் உண்மை வெளிப்படுத்தும். நாளை உன் மாற்றத்தை பார்த்து வியக்கும் அளவுக்கு நீ உயர வேண்டும். அதற்கான தைரியமும் பொறுமையும் உனக்கு கிடைக்கட்டும்டா சாமி. எத்தனை தோல்விகள் வந்தாலும் உன் வாழ்க்கை தோல்வி அல்ல. ஒவ்வொரு தடையும் உன்னை இன்னும் பலமாக மாற்றும் ஒரு பாடம். இன்று நீ விழுத்திருந்தாலும் நாளை நீ எழுந்து நிற்கும் வலிமை உனக்குள் இருக்கின்றதுடா சாமி. உன்னை நீ நம்பு. நல்லதை நினை. நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. என் பிள்ளையே, உன் வீட்டில் பண கஷ்டம் இருக்கலாம். தேவைகள் அதிகமாக இருக்கலாம். வருமானம் குறைவாக இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நேர்மையான உழைப்பு ஒரு நாளும் வீணாகாதுடா சாமி. உன் குடும்பத்தில் நிம்மதியும் தேவையான வசதியும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும் என்று மனதார ஆசீர்வதிக்கின்றேன்டா சாமி. உன் கண்களில் இருக்கும் கண்ணீரை துடைத்துக்கொள். கண்ணீர் உன் பலவீனம் அல்ல, அது உன் இதயத்தின் ஆழத்தை காட்டுகின்றது. ஆனால் இந்த கண்ணீர் நம்பிக்கையாக மாற வேண்டும். கடந்து வந்த பாதையை நினைத்து வருந்தாமல் நீ செல்ல போகும் பாதையை நினைத்து தைரியமாக முன்னேறிடா சாமி. என் பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல. காலம் மாறும், சூழ்நிலை மாறும், மனநிலை மாறும். நீ மட்டும் நம்பிக்கை விடாமல் இரு. அமைதியாய் முயற்சி செய். நல்ல வழியில் நட. வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி, முன்னேற்றம், நிம்மதி அனைத்தும் மலர வேண்டும் என்று என் ஆசீர்வாதம் என்றும் உன்னோடு இருக்கட்டும்டா சாமி. உன் வாழ்க்கையில் இன்று எத்தனை கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் மனம் உடையாதே. ஒரு கதவு மூடப்படுவது உன் பயணம் முடிந்துவிட்டது என்பதற்கான அடையாளம். உனக்கான இன்னும் சிறந்த கதவு திறக்கப்பட வேண்டியது நேரம் வரவில்லை என்பதற்காக அறிகுறியே மட்டுமே. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் உழைப்பை நிறுத்திடாதே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் மலரட்டும் என்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்டா சாமி. என் பிள்ளையே, கவலைகள் இருக்கின்றன என்பதை நான் அறிவேன். வெளியில் சிரித்தாலும் உனக்குள் அழுது கொண்டிருக்கும் உன் மனதை நான் பார்க்கிறேன். இனிமேல் அந்த பாரத்தை நீ தனியாக சுமக்காது. தைரியமாக எழுந்து நில். ஒவ்வொரு புதிய காலையும் உனக்காக ஒரு புதிய வாழ்ப்பை கொண்டு வருகின்றது. என பிள்ளைகளே, உன் காலத்தை நினைத்து இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டாம். நாளை என்ன நடக்கும் என்ற பயம் இன்றைய அமைதியை பறித்துவிடும். இன்று உன் கையில் இருக்கும் சுமையை நேர்மையாக செய். நல்லதை நினை. நல்லதை செய். நல்லதே செய். உன் வாழ்க்கையில் மெதுவாக புன்னகை ஒளிரும்டா சாமி. என் பிள்ளையை, உன்னை விட்டு விலகிச் சென்ற மனிதர்களை நினைத்து அழாதே. அவர்கள் உன் வாழ்க்கையில் முடிவு அல்ல. வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்ளும் நல்ல மனிதர்கள் இன்னும் உன்னை நோக்கி வருகிறார்கள். உன் நல்ல மனதை மாற்றாதே. அன்பை இழக்காதே. கருணையை மறக்காதடா சாமி. என் பிள்ளைகளை, நீ இழந்ததை எண்ணி தினமும் அறிந்த நாள் வரப்போகும் ஆசீர்வாதங்களை காண முடியாது. கடந்த காலம் ஒரு பாடம்
ஒரு பரிசு, அந்த பரிசை பெற மனதை தயார்படுத்தி நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நல்ல காலமும் உதிக்கட்டும். என் அன்பு பிள்ளையே, நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனையும் உன்னை உடைப்பதற்காக வரவில்லை, உன்னை உயர்த்துவதற்காகவே வந்திருக்கின்றது. இன்று நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமை நாளை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாட்சியாக மாறும். யாரும் நம்பாத நேரத்தில் கூட நீ உன்னை நம்பு. உன் இதயத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்களை கைவிடாதடா சாமி. உன் வாழ்வில் புதிய வெளிச்சம் உதிக்கட்டும் என்று நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன்டா சாமி. என் அன்பு பிள்ளையை, பல கதவுகளை தட்டியும் திறக்கவில்லை என்று வருந்தாதீர்கள். உனக்காக திறக்கப்பட வேண்டிய கதவு இன்னும் பெரியதாக இருக்கலாம். சிறிய வாய்ப்புகள் விலகி மனமுடைய வேண்டாம். உன் வாழ்க்கையில் மாற்றும் ஒரு வாய்ப்பு உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறா சாமி. இதுவரை அமைதியாகவும் உறுதியுடனும் இரு என் பிள்ளையே. உன் இதயத்தில் இருக்கும் பயம் உன் எதிர்காலத்தை விட பெரியது அல்ல. இன்று நீ தைரியமாக இரு. ஒரு அடி எடுத்து வைத்தால் வாழ்க்கை உனக்காக 10 அடிகள் முன்னேறும்டா சாமி. உன்னை பற்றி நல்லதையே நினை. உன்னை நாளிலிருந்து வரும் வார்த்தைகளும் நம்பிக்கையோடு இருக்கட்டும் என் பிள்ளையே. உன்னை மறந்து விட்டார்கள் என்று நினைக்காதே. உன் நேரம் இன்னும் வரவில்லை என்பது தான் உண்மை. காலம் மாறும் பொழுது உன்னை தேடி வாய்ப்புகளும் வரும்டா சாமி. நல்ல மனிதர்கள், மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது பெரிய ஆசீர்வாதங்களை பெறும் வலிமையடா சாமி. என் அன்பு பிள்ளையை, பிறரின் வெற்றியை பார்த்து மனதை வருத்தி கொள்ளாதே. உனக்கான எழுதப்பட்ட பாதை தனித்துவமானதுடா சாமி. உனக்கு கிடைக்க வேண்டிய சரியான நேரத்தில் அது வந்து சேரும். அது நீண்ட காலம் இல்லை. அதனால் நீ வருத்தப்படாமல் உன் பயணத்தை தொடரு என் அன்பு பிள்ளையை. உன் வீட்டில் நம்பிக்கை குறைந்து விட்டதாக தோன்றினாலும் இன்று முதல் நல்ல வார்த்தைகள் விதையுங்கள். நல்ல முன்னேற்றத்தை, நல்ல எண்ணம் ஒரு வாழ்க்கையை மாற்றும். உன் இல்லத்தில் அமைதியும் அன்பும் ஒற்றுமையும் பெருக வேண்டும் என்று மனமாற ஆசீர்வதிக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. நேற்று நடந்த தவறுகளை நினைத்து உன்னையே நீ தண்டிக்காதே. மனிதன் தவறு செய்யலாம், ஆனால் அதிலிருந்து எழுந்து நிற்பவன் வெற்றி பெறுகிறான். இன்று ஒரு புதிய நாளாக நினைத்து புதிய மனதோடு புதிய நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்கு. உன் அப்பாவின் சர்க்குருவின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நீ எவ்வளவு தூரம் நடந்தாய் என்பதை நினைத்து சோர்வடையாதே. இன்னும் எவ்வளவு ஆழமான பாதை உன்னை காத்திருக்கிறது என்பதை நினைத்து உற்சாகப்படு. உன் கால்கள் களைத்திருக்கலாம், ஆனால் உன் நம்பிக்கை கலைக்க விட மாட்டேன். அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றியின் கரைக்கு அழைத்து செல்லும்டா சாமி. உன் இதயத்தின் அமைதியை வளர்த்துக்கொள். கோபம் உன்னை பலவீனப்படுத்தும்டா சாமி. பொறுமை உன்னை பலப்படுத்தும். வெறுப்பு உன் மனதை இருளாக்கும். அன்பு உன் வாழ்க்கை ஒளிரச் செய்யும். இன்று முதல் உன் மனதை நல்ல எண்ணங்களால் நிரப்பிக்கொள்ளுடா சாமி. இன்று நான் உனக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். நீ தனியாக இல்லை. உன் கண்ணீருக்கு மதிப்பு இருக்கின்றது. உன் முயற்சிக்கு பலன் இருக்கின்றது. உன் காத்திருப்புக்கு அர்த்தம் இருக்கின்றது. மனதை உறுதியாக வைத்து கொள்ளடா சாமி. தைரியமாக முன்னேறு. உன் வாழ்க்கையில் அமைதி, முன்னேற்றம், நல்ல செய்திகள், மகிழ்ச்சி அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக மலர வேண்டும் என்று உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சர்க்குருவே சரணம்.